ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம், 3 எழுத்து பாசுரம், ரொம்ப முக்கியமான பாசுரம். ஒரு 4 வருடங்கள் முன்னாடி வாழும் ராமானுஜர்னு போற்றப்படக்கூடிய டாக்டர் ஸ்ரீ உவே ஏவிஆர் சுவாமி சேலத்துல அடியனுக்கு இந்த தலைப்பு கொடுத்து உபன்யாசம் பண்ண சொன்னார். 3 எழுத்துங்கிற தலைப்புல பேசணும்னு. அடியன் சுவாமிகிட்ட விஞ்ஞாபனம் பண்ண 3 எழுத்துன்னா எந்த 3 எழுத்தை பத்தி பேசணும்னு கேட்டேன். எல்லாருக்கும் ஓம்காரம் பிரணவம் 3 எழுத்துன்னு தெரியும், இருந்தாலும் அவர் திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அப்ப சுவாமி சாய்ச்சார், இல்ல பெரியாழ்வாருடைய 3 எழுத்து இந்த பாசுரம் பத்தி நீ உபன்யாசம் பண்ணணும்னார். இந்த ஒரு பாட்டு பத்தி சேலத்துல 2 மணி நேரம் அடியன் உபன்யாசம் பண்ணேன். இது எதுக்கு இப்ப இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த பாசுரத்தை நேத்திக்கு தான் அடியன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நேத்து என்ன எடுத்து அடியனுடைய மகளின் பள்ளிக்கூடத்துல மருத்துவர் தின விழா, அதுக்காக நீங்க வாருங்கள்னு சொல்லி அழைத்து விட்டார்கள். இது எப்ப சொல்றேன்னா, ரெக்கார்டிங் பண்ற டேட் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது வேற டேட்ல வரும். ஆனா இது நேத்துக்கு ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது மருத்துவர் தின விழான்னு ஸ்கூல்ல கூப்பிட்டுட்டா. நேத்து பண்ண முடியல, இன்னைக்குதான் பண்றாப்புல ஆச்சு. ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுது, இதுலயும் பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கு. இன்று காலை தான் அந்த வாழும் ராமானுஜராகிய டாக்டர் ஏவிஆர் சுவாமி பரமபதம் ஆச்சாரியன் திருவடியை அடைந்திருக்கிறார். வைணவ உலகத்துக்கே ரொம்ப பெரிய சோகமான செய்தி. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஐசியூல இருந்து காப்பாத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர். ஆனா அந்த மகான ஐசியூல யாராலையும் காப்பாற்ற முடியல. அவர் ஆச்சாரியன் திருவடியை அடைந்த இந்த தருணத்துல அவர் நினைவாகவே இந்த பாசுரத்தை பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடுச்சு. இது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு 10-15 நாள் ஆகலாம், அது வேற விஷயம். ஆனா ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் வைகுண்டம் அடைந்த அந்த நாள்ல அவர் ரொம்ப உகந்து இந்த பாசுரம் பத்தி உபன்யாசம் பண்ணணும்னு அடியனை பணித்த அந்த பாசுரம், அதை உங்களோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த நிமிஷம் நம்ம எல்லாரும் வாழும் ராமானுஜர் ஆகிய அந்த என்றும் வாழும் ராமானுஜர் தான், அவருடைய புகழ் எப்போதும் வாழத்தான் போகிறது, அந்த டாக்டர் ஏவிஆர் சுவாமி அவரை நாம் மனமாற வணங்கி கொண்டு இந்த பாசுரத்துக்குள்ளே செல்வோம். இப்போது நாம் மானசீகமாக எங்க இருக்கோமோ அங்கிருந்து புறப்பட்டு தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர் கஷேத்திரத்தை அடைகிறோம். கங்கை கரையில் உள்ள கஷேத்திரம். புருடோத்தமன் எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறார். 10வது பாசுரத்துல அந்த பழைய ஃபார்மெட் கிடையாது. இப்போ ஒவ்வொரு பாட்டும் பாருங்க, முதல் 2 அடிகள்ல ஒரு அவதாரத்தை சொல்லி, அடுத்த 2 அடிகள்ல கங்கையின் பெருமையை சொல்லி அப்படி பாடின்னு வந்த பெரியாழ்வார் இந்த 10ஆம் பாட்டுல பெரிய ரகசியத்தை காட்டுகிறார். பாசுரத்தை முதல்ல விஞ்ஞாபனம் பண்ணிடுறேன், அப்புறம் ரகசியம் என்னன்னு பார்ப்போம். 10வது பாசுரம். 3 எழுத்து அதனை, 3 எழுத்து அதனால், 3 எழுத்து ஆக்கி, 3 எழுத்தை ஏன்று கொண்டு இருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை. 3 அடி நிமிர்த்து, 3னில் தோன்றி, 3னில் 3 ஆனான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே. 3 எழுத்ததனை, 3 எழுத்ததனால், 3 எழுத்தாக்கி, 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை. 3 அடி நிமிர்த்து, 3னில் தோன்றி, 3னில் 3 ஆனான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே. இப்போ 3 எழுத்துங்கிறார் பெரியாழ்வார். என்ன 3 எழுத்துன்னா, ஓம்காரம் பிரணவம் இருக்கும் இல்லையோ, அது ஒரு எழுத்து மாதிரி தெரியும் ஓம்காரமா சொல்லும் போது. தமிழ்ல எழுதினா 2 எழுத்து போல தெரியும், ஓ ஒரு எழுத்து இம் ஒரு எழுத்துன்னு. ஆனா அதை பிரிச்சா அதுக்குள்ள 3 எழுத்து இருக்கான். என்னன்னா ஆ உ மா. ஆ உ மா சேர்த்து ஒலிக்கும் போது அது ஓம்காரம்னு ஒலிக்கிறது. அதனால அது ஆ உமான் இருப்பதாலே 3 எழுத்துன்னு பிரணவத்துக்கு பேரு. இப்ப பாட்டுக்கு வாங்கோ. 3 எழுத்ததனை, அந்த 3 எழுத்தாகிய ஓம்காரமாகிய பிரணவத்தை, அதனை நாம என்ன பண்ணணுமா, பிரிக்கணுமா. எதை வச்சு பிரிக்கணும்னா 3 எழுத்து அதனால், அதனால்னா அதை கொண்டு, அதை கருவியா கொண்டு, 3 எழுத்த கருவியா கொண்டு பிரிக்கணுமா. அது என்ன 3 எழுத்துன்னா, நிருப்தம்ங்கிற 3 எழுத்து. நிருப்தம் 3 எழுத்தா? ஆமா, சம்ஸ்கிருதத்துல நீ ரு தம், தம்ங்கிறது ஒரே எழுத்தா வந்துடும். அதனால அச்செழுத்துகள் மட்டும்தான் சான்ஸ்கிரிட்ல கவுண்ட் பண்ணுவா. நிருப்தம். நிருப்தம்னா வேற ஒண்ணும் இல்ல, அகர முதலி டிக்ஷனரின்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தையை நாம பிரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கிராமர் டிக்ஷனரி வேணும் இல்லையா. அதனால 3 எழுத்ததனை, ஆவுமா என்ற 3 எழுத்தின் வடிவமான பிரணவத்தை 3 எழுத்ததனால் அகர முதலி டிக்ஷனரி என்ற நீருப்தம் என்ற 3 எழுத்தாலே, மீண்டும் சொல்கிறேன், அச்செழுத்து மட்டும்தான் கணக்கு. இக்கு இருக்கே இம்மு இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். நிருப்தம் என்ற 3 எழுத்தால்
மூன்றெழுத்து ஆக்கி. இப்ப அந்த பிரணவத்தை மூன்றெழுத்தா ஆக்கிட்டோமா. ஏன்னா முதல்ல எழுதும் போது ஓம்காரம்னு எழுதினோம். இப்ப நிருக்தத்தை பயன்படுத்தினதுனால மூன்றெழுத்து ஆக்கி. என்ன மூணு எழுத்தா ஆக்கினோம்? ஆ உ மா என்ற மூன்றெழுத்தா ஆக்கிட்டோம். அப்போ மூன்றெழுத்ததனை பிரணவத்தை மூன்றெழுத்ததனால் நிருக்தம்ங்கிற டிக்ஷனரியால் மூன்றெழுத்து ஆக்கி ஆ உ மா என்ற மூன்றெழுத்தாக ஆக்கிட்டோம். இது பாட்டின் முதல் பாதி, எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு. இப்ப அந்த மூன்றெழுத்தை என்ன பண்ணணுமா? ஏன்று கொண்டு, ஏன்றுனா தாங்கின்னு அர்த்தம். ஏன்று கொண்டு நான் நெஞ்சிலே தாங்கி கொண்டு இருப்பார்க்கு, யார் இருக்கிறார்களோ. இதை என்ன பண்ணணுமா? மூன்றெழுத்தை ஏன்று கொண்டு, இந்த மூணு எழுத்தை நெஞ்சில் தாங்கணுமா. ஏன்னா அந்த மூணு எழுத்துக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு. ஆ உ மா அப்படின்னு பிரிச்சோம் இல்லையா? இதுல ஆ என்பது பரமாத்மாவான எம்பெருமானை குறிக்கிறது. மா என்பது ஜீவாத்மாக்களாகிய நம்மை குறிக்கிறது. ஊனா என்ன அர்த்தம்னா அவருக்கு மட்டுமே ஒன்லி ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமை. இந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே உரியவன், வேறு யாருக்கும் உரியவன் அல்லன். அதைத்தான் ஊ என்பது குறிக்கிறதாம். அப்ப ஆனா பெருமாள், மானா நாமோ, ஊனா நாம் அவனுக்கே அடிமை, அவனுக்கே உரியவர். ஊக்கு எக்ஸாக்டா வார்த்தை சொல்லணும்னா எக்ஸ்க்ளூசிவ்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் பாருங்க. பெருமாளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டியா நாம இருக்கோம். அதத்தான் ஊ சொல்றதான். இந்த மூணையும் மூன்று எழுத்தை, அப்ப பெருமாள் பரமாத்மா, நாம ஜீவாத்மா, ஊ அவனுக்கே நாம் அடிமை என்ற மூன்றெழுத்தின் கருத்தைன்னு அர்த்தம். வெறும்னா ஆ ஊமா மூணு எழுத்த மனசுல வச்சுட்டா போறாது. மூன்று எழுத்தைனா அந்த மூன்றெழுத்தின் கருத்தை ஏன்று கொண்டு இருப்பார்க்கு. ஏன்றுனா தாங்கி. நெஞ்சில யார் தாங்கின்னு இருக்காளோ, இரக்கம் நன்குடைய அவளுக்கு பெருமாள், இரக்கம்னா கருணைன்னு அர்த்தம். இரக்கம் நன்குடையனா அவள்கிட்ட ரொம்ப கருணை கொண்டவரா இருப்பாராம். ஏன்னா அவனோட தொண்டன் நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையோ. அதனால பெருமாள், இனி உன்னை காக்க வேண்டியது என் பொறுப்புன்னு இரக்கம் உடையன்னு சொன்னா போறோம். இரக்கம் நன்குடையன்னு இருக்கு. அதுக்கு மணவாள மாமுனிகள் ஒரு விசேஷார்த்தம் காமிச்சிருக்காரு. கருணை உடையவர்னா என்ன பண்ணுவாராம்? காப்பாத்திட்டு, வரப்பா உனக்காக நான் இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கேன் பாராம். கருணை நன்குடையவர்னா என்ன அர்த்தம்னா, காரியத்தை நமக்காக பண்ணிட்டு நமக்கு பண்ணேன்னு சொல்லிக்க மாட்டாராம், தன் காரியத்தை பண்ணிட்டு தான் நினைப்பாராம். அப்பா இப்பதான்டா எனக்கு திருப்தி, உன்னை காப்பாத்தணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், என் ஆசை நிறைவேறிடுதுன்னு சொல்லிப்பாராம் பெருமாள். அதாவது உன் கஷ்டத்தை போக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாராம். அப்பா எனக்கு ரொம்ப நாளா உன்னை காப்பாத்தணும்னு ஆசை, என் ஆசையை நிறைவேற்றிட்டேன் பாராம். அப்ப நம்ம காரியத்தை பண்ணிட்டு தன் காரியம் ஆனதா யார் நினைக்கிறானோ அவன் நன்கு இரக்கம் கொண்டவன். நம்ம காரியத்தை பண்ணிட்டு நமக்கு காரியம் பண்ணேன்னே சொல்லிட்டு இருந்தான்னா இரக்கம் உடையவன். இப்ப பெருமாள் எப்படி? இரக்கம் நன்குடைய, நம்மள நன்னா காப்பாத்துவார். காப்பாத்திட்டு தன் காரியத்தை பண்ணதாதான் சொல்லிப்பாரு ஒழிய நமக்கு உதவினேன்னு சொல்லி காட்ட மாட்டார். அந்த எம் புருடோத்தமன் இருக்கை, அவர் எழுந்தருள் இருக்கும் கஷேத்திரம் தான் கண்டம் என்னும் கடிநகர். பாட்டின் முதல் பதி புரிஞ்சுட்டாப்போ, பிரணவமாகிய மூன்றெழுத்தை நிருக்தம்ங்கிற மூன்றெழுத்தால் ஆவுமாங்கிற மூன்றெழுத்தாக்கி அதன் கருத்தாகிய ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை என்ற அந்த விஷயத்தை யார் மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு நல்ல இரக்கம் கொண்டவராக பெருமாள் இருப்பார். அடுத்து இப்ப பாட்டின் இரண்டாவது பாதி தான் இன்னும் முக்கியம். இப்ப என்ன பண்றார்? பிரணவம்ங்கிறது ஒரு வார்த்தை, அதுல மூணு எழுத்து இருந்தாலும் ஓம்காரம்ங்கிறது ஒரு வார்த்தை. இத மூணு வார்த்தையா மாத்திடுங்கோன்ட்டார். இப்ப பாட்டின் இரண்டாவது பாதிக்கு வாங்க. மூன்றடி நிமிர்த்து. நிமிர்த்துன்னா இந்த இடத்துல வளர்த்துன்னு அர்த்தம், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, பெருமாள் அப்படி நிமிர்ந்து உலகத்தை அளந்து விட்டாருங்கிறோம் இல்லையா. சோ நிமிர்த்து அப்படின்னா வளர்த்து, எக்ஸ்டெண்ட் பண்ணி. அடினா இந்த இடத்துல வார்த்தைன்னு அர்த்தம். மூன்றடி நிமிர்த்துனா மூன்று வார்த்தையாக எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு அர்த்தம். எப்படி பண்ணணும்? முதல்ல ஓம்காரம் பிரணவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல நமகான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க, 2 ஆயிடும். நாராயணாயன் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க, 3 ஆயிடும். பிரணவம் நமகா நாராயணாய சேர்த்து சேவிச்சோம்னா நமகா நமோன்னு மாறிடும். பிரணவம் மந்திரத்தை ஓப்பனா சொல்லக்கூடாதுங்கிறதுனால அடி பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். பிரணவமாகிய ஓம்காரம், அடுத்து நமகா என்பது நமோன்னு வடிவம் கொள்ளும், அதுக்கப்புறம் நாராயணாயன் வந்துடும். அப்போ ஒரு வார்த்தை 3 வார்த்தையை எடுத்தோல்லையோ, அதுதான் மூன்றடி நிமிர்த்து. 3 அடினா இந்த இடத்துல வார்த்தை பதம்னு அர்த்தம். 3 அடி நிமிர்த்து, 3 வார்த்தைகளா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓம்காரத்துக்கு பக்கத்துல நமோ நாராயணாயன் சேர்த்துடுங்கோ. இப்போ 3 அடி நிமிர்த்து. அடுத்தது மூன்றினில் தோன்றி. இந்த இடத்துல தோன்றினா தெரிய வைத்துன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் மனசுல என்னமோ தோணவே மாட்டேங்கிறதும் பாருங்க, தோன்றினா மனசுல தெளிவா புரியறதுன்னு அர்த்தம். இப்ப பெருமாள் என்ன பண்றாராம்? மூன்றினில் தோன்றி. இந்த 3 வார்த்தை இருக்கு பாருங்க, 3 வார்த்தையில
மூணு தன்மைகள் நமக்கு தோன்றும்படி செய்யறாராம். இந்த ஜீவாத்மாவுக்கு மூணு தன்மை இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு மட்டுமே அடிமை ஒண்ணு. ரெண்டு, இந்த ஜீவாத்மா பெருமாள்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும், இன்னொருத்தட்ட போய் சரணாகதி பண்ணி காரியம் நடக்காது. மூணு, பெருமாளுடைய மகிழ்ச்சிக்காகவே நாம கைங்கரியம் பண்ணணும். இந்த மூணையும் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம பகவானுக்கே அடிமையா இருக்கோம், அவருக்கே அடிமையா இருக்கோங்கிறதுக்காக அவர்கிட்ட தான் ஒரு காரியம் சாதிக்கணும் தேவை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், ஆனா நமக்கு உதவி வேணும்னா அந்த பாஸ்ட தான் கேட்கணும்னு தேவையில்லை, ஃப்ரெண்டு கிட்ட கூட கேட்கலாம். ஆனா பெருமாள் விஷயத்துல அவருக்கு தான் அடிமை. மோட்சம் வேணும்னு சரணாகதி பண்ணாலும் அவர்கிட்ட தான் உதவி கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. மூணு, அதுக்கப்புறம் மோட்சம் போன அப்புறமும் என் சந்தோஷத்துக்காக கைங்கரியம் பண்ணக்கூடாது, பெருமாளுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணணும். இந்த மூணுக்கும் என்ன டெக்னிக்கலா பேர் சொல்லுவான்னா, அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரண்யத்துவம், அனன்ய போக்கியத்துவம். அனன்யார்க சேஷத்துவம்னா நீ பெருமாளுக்கு மட்டுமே அடிமை, வேற யாருக்கும் அடிமை கிடையாது. அனன்ய சரணத்துவம்னா பெருமாள்கிட்ட மட்டுமே சரணாகதி பண்ணணும், வேற யார்ட்டையும் பண்ணக்கூடாது. அனன்ய போக்கியத்துவம்னா அவனுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ணணும், வேற யார் ஆனந்தத்துக்காகவும் பண்ணக்கூடாது. இப்ப பெருமாள் என்ன பண்றாராம், 3 அடி நிமிர்த்து, இந்த 3 வார்த்தையா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுல மூன்றினில் தோன்றி, அதுல இந்த 3 தன்மைகள் நமக்கு தோன்றும்படி செய்யறாராம். எப்படின்னா, இப்ப 8 எழுத்து மந்திரத்துக்கு வாங்கோ. முதல்ல ஓம்காரம் பிரணவம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லித்துன்னா, அனன்யார்க சேஷத்துவம், நீ பெருமாளுக்கு மட்டுமே அடிமை, வேற யாருக்கும் அடிமை இல்லை. அடுத்து என்ன இருக்கு, நமோன்னு வடிவம் கொண்ட நமகா. நமகா என்ன சொல்றதான், நான் பெருமாள்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும், வேற என்ன பண்ணியும் அவனை அடைய முடியாது. ந மகா, மகான்னா எனக்குரியவன் அர்த்தம். ந மகான்னா அடியன் எனக்குரியவனே அல்லேன், எம்பெருமானுக்குத்தான். அனன்ய சரணத்துவம். அதுக்கப்புறம் அனன்ய போக்கியத்துவம், நாராயணாய. ஆயனா அவனுக்கே அர்த்தம், நாராயணனுக்கே, நாராயணனுடைய மகிழ்ச்சிக்கே கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய என் ஆனந்தத்துக்காக இல்ல. அனன்ய போக்கியத்துவம். அப்போ இப்ப இப்படி வச்சுக்கோங்க, மூன்றினில் தோன்றினா ஓம்காரம் பிரணவம் பெருமாளுக்கு மட்டுமே அடிமை, அனன்யார்க சேஷத்துவம். நமகா அவங்கிட்ட மட்டுமே சரணாகதி பண்ணணும், அனன்ய சரணத்துவம். நாராயணாய பெருமாளுடைய மகிழ்ச்சிக்காகவே கைங்கரியம் பண்ணணும், அனன்ய போக்கியத்துவம். அப்ப இப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்காராம், 3 அடி நிமிர்த்து, ஒரு வார்த்தைய மூணு வார்த்தையாக்கி, மூன்றினில் தோன்றி, அதுல அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம்னு 3 தன்மைகளை உணர்த்தி, மூன்றினில், இந்த மூணுக்கும் கரஸ்பாண்டிங்காக, சம்ஸ்கிருதத்துல பிரதியோகின்னு சொல்லுவா, ஆங்கிலத்துல கரஸ்பாண்டிங்னு சொல்லுவா. மூன்றினில், இந்த மூன்றுக்கும் ஏற்றபடி 3 உருவானான். 3 உருவம் பெருமாள் எடுத்துட்டாராம். அது என்னப்பா 3 உருவம்னா, இப்படி வச்சுக்கோங்க, நான் ஸ்லேவா இருக்கேன்னா அவன் பாஸ்னு உருவம் எடுக்கணும், நான் ஒய்ஃபா இருக்கேன்னா அவன் ஹஸ்பண்ட்னு உருவம் எடுக்கணும், நான் சன்னா இருக்கேன்னா அவன் ஃபாதர்னு உருவம் எடுக்கணும். சரியா? இதே போல அனன்யார்க சேஷத்துவம், பெருமாளுக்கு தொண்டன்னு வடிவம் எடுத்திருக்கேனோ இல்லையோ, அவர் என்ன பண்றாரா, முதல் உரு சேஷி, நான் தாண்டா உனக்கு சேஷி, நான் தான் உனக்கு தலைவன், நீ எனக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டவன், சேஷின்னு ஒரு உருவம் எடுக்கிறாராம், அது ஓருருவானான். அப்புறம் அனன்ய சரணத்துவம்னு பார்த்தோம், பெருமாளே கத்தின்னு சரணாகதி பண்றோமா, அவர் உடனே என்ன பண்றாராம், சரண்யன்னு ஒரு உருவம் எடுக்கிறாராம். சரண்யன்னா உனக்கு தஞ்சம் அளிப்பவன், நான் தான் உனக்கு அசைலம், ஷெல்டர், ரெஃப்யூஜ் எல்லாம், என் காலில் விழு பாத்துக்கிற, சரண்யன்னு 2வது உருவம் எடுக்கிறார், ஈருருவானான். 3வது அனன்ய போக்கியத்துவம், அவன் ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்றான் இல்லையா, அவர் என்ன பண்றாராம், போக்தா, என்ஜாயர்னு வடிவம் எடுத்துட்டு கைங்கரியத்தை பார்த்து ஆனந்தப்படுறார். இப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டார், மூன்றினில் அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம்னு நாம 3 தன்மை கொண்டோம்னா 3 உருவானான். அவரோ சேஷி, சரண்யன், போக்தா 3 வடிவம் எடுத்துட்டார். இப்ப பிரணவத்துல ஆவுமா ஓம்காரம் வருதுன்னா பெருமாள் அங்க தலைவன்னு வடிவம் கொள்கிறார். நமகாங்கிறது வருதுன்னா பெருமாள் சரண்யன், நீ சரணாகதி பண்ணா காப்பாத்துவேன்னு வடிவம் கொள்கிறார். நாராயணாயன் வார்த்தை வருதுன்னா நான் தான் அனுபவித்து ஆனந்தப்படுபவன்னு வடிவம் கொள்றார். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு என்ன வருதுன்னா, அவன் பெருமாளுக்கே அடிமைன்னு வடிவம், அது பிரணவத்துல பாக்குறோம். பெருமாள்கிட்டயே சரணாகதி பண்றது நமகால பாக்குறோம். பெருமாள் ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்றது நாராயணாயல பாக்குறோம். அப்ப 3 அடி நிமிர்த்து, மூன்றினில் தோன்றி, மூன்றினில் மூன்றுருவானான். அந்த பெருமாள் தான்
இப்படி எல்லாம் டெக்னிக்கலா சொன்னா எல்லாருக்கும் புரியுமோ புரியாதோ, இதெல்லாம் புரியுற மாதிரி சொன்னா கொஞ்சம் கெட்டிக்காரன், புரியாத மாதிரி சொன்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு வேற சொல்லுவா. இது நமக்கு புரியணுங்கிறதுக்காக காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே, இதுக்காகத்தான் கண்டம் என்னும் கடிநகர்ல இந்த சொரூபத்தை காமிச்சுட்டே எழுந்தருளி இருக்காராம். அந்த பெருமாளை சேவிக்கும் போதே இவர் தான்ப்பா நம்ம தலைவர், இவர்கிட்ட தான்ப்பா சரணாகதி பண்ணணும், இவர் ஆனந்தத்துக்காகத்தான் கைங்கரியம் பண்ணணும், புரிஞ்சு போச்சுட்டார். இது நீங்க இவ்வளவு தூரம் அட்டாட்சரம் இதெல்லாம் வச்சு நிருப்தியில பிரிச்சு இவ்வளவு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போங்கோ. கான், இந்த இடத்துல கான் அப்படின்னா நறுமணம், வாசனைன்னு அர்த்தம். தடம் அப்படின்னா அகலமான விசாலமான, பொழில்னா சோலை. கான், தடம், பொழில், வாசனை நறுமணம் வீசக்கூடிய, தடம் விசாலமா இருக்கக்கூடிய, பொழில் சோலைகள் சூழ்ந்திருக்கும் கங்கையின் கரை மேல், கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகரை அங்க போறோம். போகும்போது பெருமாள் தலைவன், அவன் தான் நமக்கு தஞ்சம், அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணணும், புரிஞ்சுட்டோம். அப்ப நம்முடைய தன்மை என்ன? நாம் அவனுக்கே தொண்டன், அவங்கிட்டயே சரணாகதி பண்ண வேண்டியவன், அவன் ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ண வேண்டியவன். மூணு புரிஞ்சுடுத்தா? இதை புரிய வைக்கும் க்ஷேத்திரம் தான் கண்டம் என்னும் கடிநகர்ங்கிறது பாட்டின் கருத்து. மூன்றெழுத்ததனை, மூன்றெழுத்ததனால், மூன்றெழுத்தாக்கி, மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றெனில் தோன்றி மூன்றெனில் மூன்றுருவானான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே. ஓம்காரம் என்னும் மூன்றெழுத்தை நிருப்தம்ங்கிற மூன்றெழுத்தால் ஆவூமாங்கிற மூன்றெழுத்தாக்கி, அந்த மூன்றெழுத்தின் பொருளாக பெருமாளுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமை, ஆனா பரமாத்மா, ஊனா அவனுக்கே அடிமை, மானா ஜீவாத்மா. இதை நெஞ்சில் யார் தாங்கியிருக்காளோ அவளுக்கு நன்னா இரக்கம் காட்டுவார் பெருமாள். மூன்றடி நிமிர்த்துன்னு இத 3 வார்த்தைகளாக பிரணவம் நமஹா நாராயணாய என்ற 8 எழுத்து திருமந்திரமாக அஷ்டாட்சரமாக ஆக்கி, மூன்றினில் தோன்றி அதன் மூலம் அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், பெருமாளுக்கு மட்டுமே அடிமை, பெருமாட்டையை சரணாகதி பண்ணணும், பெருமாள் ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ணணும். இந்த 3 தன்மைகளை நமக்கு உண்டாக்கி மூன்றினில் மூன்றுருவானான், இந்த 3க்கும் கரஸ்பாண்டிங்கா பிரதியோகின்னு சொல்லும்படியாக அவரோ சேஷி, சரண்யன், போக்தா, தலைவன், நமக்கெல்லாம் அடைக்கலம் தருபவன், நம்மை வைத்து அனுபவித்து ஆனந்தப்படுபவன், 3 தன்மை கொண்டவன் தான் நறுமணம் மிக்க விசாலமான சோலைகள் சூழ்ந்த கங்கை கரையில கண்டம் என்னும் கடிநகர்ல எழுந்தருளி இருக்கிறாங்கிறது அற்புதமான பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Using the 3-lettered nirukta, split the 3-lettered pranava into 3 letters avuma and hold the meaning of those 3 letters in your heart so that you will be blessed by the Lord of Kandam என்னும் கடிநகர் on the banks of river Ganges, which is surrounded by a lot of fragrant, vast gardens. That Lord who extends the pranava into the 3-worded 8-syllabled mantra, which shows the 3-fold nature of Jivatma, and correspondingly the Lord also takes 3 forms to match the 3-fold nature of Jivatma என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்டம் என்னும் கடிநகர் 10 பாசுரமா அனுபவிச்சோமே, இதை அனுபவித்ததற்கான பலன் சொல்ல போறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நங்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றெழுத்ததனை
மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையில் கரை மேல் கண்டமெல்லும் கடினஹரே கங்கையின் கரை மேல் கண்டமெல்லும் கடினஹரே